வணக்கம் மாணவர்களே. இந்த அருமையான தருணத்தில் மத்திய மாநில அரசாங்கத்திற்கு இடையிலான சட்டமன்ற நிர்வாக மற்றும் நிதி உறவுகளை நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய பெயர் ஜோசப். நான் அரசு கலைக்கல்லூரி திருச்சியில் பணிபுரிகின்றேன். துறை தலைவராகவும் இருக்கின்றேன். இப்ப மத்திய மாநில அரசு அப்படின்னு சொன்ன உடனேயே என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு கூட்டாட்சி அரசியலை கொண்டதாக இருக்கின்றது. கூட்டாட்சி அரசியல் என்றால் கண்டிப்பாக அங்கு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு, மற்றும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜுடிஷியரி இருக்கும், ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி மற்றும் பிறகு. அப்ப இந்த சட்டமன்ற உறவுகள் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமது அரசியல் அமைப்பு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத நம்ம அட்டவணை 7ல நம்ம பார்த்தோம்னா அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகுதி 11 ஆர்டிகல்ஸ் 245 இருந்து 255 வரைக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான சட்டமன்ற உறவுகளை விளக்குகின்றது. இந்த இதுல ஒரு 3 பட்டியல், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா 3 லிஸ்ட், அதாவது you can go ஒரு 4 பட்டியல்கள் இதில் அடங்கி இருக்கின்றது. ஒன்று யூனியன் லிஸ்ட் என்று சொல்வார்கள், இரண்டாவது மாநில லிஸ்ட், மாநில பட்டியல் என்று சொல்வார்கள், மூன்றாவது ஒருங்கிணைந்த பட்டியல், ஆங்கிலத்தில் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். நான்காவது ரெசிடுவரி பவர்ஸ், எஞ்சிய அதிகாரங்கள் என்று சொல்வார்கள். ஒன்றிய அதிகாரங்கள் பட்டியலில் தற்சமயம் 100 அதிகாரங்கள் உள்ளன. இந்திய அரசியல் அமைப்பு 1950 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது, செயல்படுத்தப்பட்ட பொழுது 97 அதிகாரங்கள் இருந்தது. இப்பொழுது 100 அதிகாரங்களை கொண்ட ஒன்றிய பட்டியல் இருக்கின்றது. அதாவது அதிகாரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன, பங்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்ப யூனியன் லிஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 100 அதிகாரங்கள். அதில் முக்கியமான அதிகாரங்கள் நம்மளுக்கு அடிக்கடி நாம் வெளியில் செல்லும் பொழுது பார்க்கக்கூடிய அந்த இதை நாம் பார்த்தோம்னா, வெளி விவகாரங்கள், ஃபாரின் அஃபேர்ஸ், ஒரு நாட்டோடு இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவது போன்ற அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது, மாநில அரசுகளுக்கு கிடையாது. அதுபோல பாதுகாப்புனா நீங்க இதை மிலிட்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம், செக்யூரிட்டி. அப்ப மிலிட்டரி அப்படின்னா இந்தியன் மிலிட்டரி தான் இருக்கும். ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும் ஒரு மிலிட்டரி எல்லாம் இருக்காது. அப்ப இந்த அதிகாரங்கள்ல இந்த மத்திய அதிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது மிக முக்கியமான அதிகாரங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் தகவல் தொடர்பு, லைக் telecommunication, right? Then postals, okay? Then civil விமானம், போக்குவரத்து, ரயில்வே, மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகம், வங்கி, நாணயம் அச்சிடுதல், அதை புழக்கத்திற்கு விடுதல், காப்பீடு போன்றவை மிக மிக முக்கியமான அதிகாரங்களாகும். இன்னும் நிறைய இதற்கு இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவோ ஒரு 6-7 அதிகாரங்கள் நாம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய
ஒரு அதிகாரங்கள். அதனாலதான் முக்கியமானதை கொடுத்திருக்கின்றேன். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா மாநில அதிகாரங்கள், ஸ்டேட் லிஸ்ட் என்று சொல்லுவோம். இப்ப மாநில அதிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி 1950 கான்ஸ்டிடியூஷன் வந்த பொழுது 66 அதிகாரங்கள் இருந்தது. ரெவென்யூ, உள்ளாட்சி, லோக்கல் கவர்மெண்ட், பொது சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த், நிலம், மது ஆகிய இந்த மீன்வளம் ஆகியவை மாநில பட்டியலில் மிக தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு அடுத்து மூன்றாவது லிஸ்ட் என்று சொன்னால், அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவோம், பொதுவான அதிகாரங்கள். அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவான அதிகாரங்கள். அப்ப 1950 constitution, when constitution was implemented, we had 47 powers in this union concurrent list. 47 அதிகாரங்கள் பொது அதிகாரங்களாக இருந்தது. ஆனால் தற்சமயம் 52 இருக்கின்றது. அப்ப 5 அதிகாரங்கள் கூட்டப்பட்டிருக்கின்றன. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 தான் இந்த 5 அதிகாரங்கள் கீழில் மாற்றப்பட்டது. நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, சென்ட்ரல் ஸ்கூல் பார்த்திருப்பீங்க, கேந்திர வித்யாலயா, அதே போல ஸ்டேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஓகே, இது ரெண்டுமே பொது அதிகாரங்கள், மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும். அதுபோல காடுகள், அது பொதுவான அதிகாரம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். மின்சாரம், எடைகள் மற்றும் நடவடிக்கைகள், வெயிட் நிறுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கலப்படம், அடல்ட்ரேஷன், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு, தொழிற்சங்கங்கள் ஆகியவை இந்த பொதுவான அதிகார பட்டியலில் உள்ளன. இப்ப இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொதுவான அதிகாரங்கள் இருக்கிற பட்சத்துல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சில சமயங்கள் முட்டல் மோதல்கள் வரும். அதை நம்ம கண்கூடாவே பார்த்துக்கிட்டு இருப்போம். சோ அப்ப அப்படிப்பட்ட சமயத்துல என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, யூனியன் சட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டால், அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டால், மத்திய அரசு சட்டம் என்ன கொண்டு வருகிறார்களோ அதுதான் மேலோங்கி இருக்கும். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட், இருப்பினும் பிரிவு 254 உள்சரத்து 2ல என்ன கொடுத்திருக்குன்னா, இதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பொதுவான அதிகாரத்துல மாநில சட்டமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றி அதை ஜனாதிபதியினுடைய குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனை செய்து ஒப்புதலை பெற்றால் மாநில சட்டமன்றத்தின் மூலம் அந்த சட்டம் மேலோங்கி நிற்கும். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 248 இந்திய, அதாவது எஞ்சிய அதிகாரங்களை பற்றி விரிவாக கூறப்பட்டிருக்கு. எஞ்சிய அதிகாரம்னா ரெசிடரி பவர்ஸ், அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்தப்பட்ட பொழுது ஒரு சில முக்கியமான சட்டங்கள் அப்போது வந்திருக்காது. இது பிகாஸ் ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் த டைம் அண்ட் பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட், scientific development, technological development. For example, we are now everybody is into the internet, isn't it? எல்லாருமே இன்டர்நெட்னா யார் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும்.
அப்ப இந்த இன்டர்நெட் அப்படிங்க போகும்போதே அதுல எவ்வளவோ குற்றங்கள் நடக்கின்றதுல, அந்த குற்றங்களை தடுப்பதற்கு சட்டம் வேண்டும் அல்லவா? ஆனால் 1950ல இந்த இன்டர்நெட் இதெல்லாம் வரவே இல்லையே. ஆனா இப்பதானே வந்து ஒரு 20, 30 வருடங்களா தானே இந்த இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தியாக நமது சொசைட்டில இருக்கு. அதன் மூலமாக நிறைய குற்றங்களும் நடக்கின்றன. அப்ப இதை தடுப்பது எப்படி? ஆக இப்படிப்பட்ட விஷயங்களில் ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த அதிகாரம், இந்த எஞ்சிய அதிகாரம் மத்திய அரசிற்கு தான் உண்டு. சோ ஆக இப்படிப்பட்ட சட்டங்களை பாராளுமன்றம் சட்டம் இயற்றும். சோ ஆகவே இது மாநில சட்டமன்றத்திற்கு எந்தவித அதிகாரங்களும் கிடையாது. அப்ப இந்த 3 அதிகாரங்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய கூட்டாட்சி தத்துவம் எப்படி இருக்கிறது? ஒரு கிரிட்டிக்கலா பார்த்தோம்னா இட் இஸ் a very strong center. ஒரு வலிமையான ஒரு மத்திய அரசு. ஏனென்றால் யூனியன் லிஸ்ட்ல மத்திய அதிகாரங்கள்னு பார்த்தோம்னா 100 இருக்கின்றது. மாநில அதிகாரங்கள்ல 66 இருந்தது, 61ஆக மாறிவிட்டது. கன்கரண்ட் லிஸ்ட் 47 இருந்தது, 52ஆக மாறிவிட்டது. எஞ்சிய அதிகாரங்கள் ஆட்டோமேட்டிக்கா மத்திய அரசுக்கு போகிறது. அப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மத்திய அரசு மிக வலிமையான ஒரு அந்தஸ்தை நமது அரசியலமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க வந்து அமெரிக்கால நீங்க பார்த்துட்டீங்கன்னா அமெரிக்கா இஸ் அ ஃபெடரல் கண்ட்ரி. அங்க வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபெடரல் இட் இஸ் ட்ரூலி ஃபெடரல். Why? Because state has more power than the center. இங்க 50 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி அரசியல் அமைப்பு அங்கு இருக்கின்றது. ஆனால் நமது நாட்டில் அப்படி கிடையாது. ஏனென்றால் அதான் வந்து அரசியல் அமைப்பை வரைவு குழுவின் தலைவராக இருந்த நமது அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஃபெடரேஷனுக்குள்ள வரல. நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே எப்படி கொடுத்திருக்கு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் கொடுத்திருக்கு. ஸோ ஆகவேதான் இந்த ஃபெடரலிசம், ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபெடரல்ங்கிற ஒரு வார்த்தை எந்த ஒரு இடத்திலும் நமது அரசியல் அமைப்பில் கொடுக்கப்படவில்லை. பட் இட் இஸ் இம்ப்ளாய்டு. It is implied. Why? Because it's clearly the powers are divided between center and state, and you have concurrent powers and the final one, residual powers. ஸோ ஆக அதைத்தான் வந்து நிறைய அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் a very unitary in structure, federal in character. அதாவது கூட்டாட்சி தத்துவம் என்பது இங்கு இருக்கிறது. ஆனால் அது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் யூனிட்டரி, ஒற்றையாட்சி முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்ட்ரக்சர் வைஸ் ஃபெடரல், பட் கேரக்டர் வைஸ் யூனிட்டரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, என்ன வல்லுநர்கள் சொல்கிறார்கள் என்றால் குவாசி ஃபெடரல் அப்படிம்பாங்க, அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க இன்னும் மேல படிக்கலாம்.
இப்ப நம்ம வந்து இதுல 3 விதமா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வந்து எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த இதுல நீங்க பார்க்கும் பொழுது சட்டமன்ற உறவுகள் மத்திய மாநில அரசுகளுக்கு எப்படி இருக்கின்றன, நிர்வாக உறவுகள் எப்படி இருக்கின்றன, மாநில சட்டமன்றத்தின் மீது எவ்வாறு மத்திய அரசு மேலாதிக்கம் செலுத்துகிறது அப்படிங்கிறத நான் சில சூழ்நிலைகளில் மாநிலங்களின் சட்டத்தின் மீது மத்திய அரசு அதிக கட்டுப்பாடு மற்றும் மேலாதிக்கம் வைத்துள்ளது. இது வந்து அரசியல் அமைப்பிலேயே இந்த அதிகாரங்கள் விளக்குகின்றன. அவசரகால சூழ்நிலைகளின் போது மாநில பட்டியலில் இணைக்கப்பட்ட அதிகாரங்களில் மத்திய நாடாளுமன்றம் சட்டங்களை உருவாக்குவதற்கு அரசியல் அமைப்பு அதிகாரம் அளிக்கிறது. இந்திய அரசியல் அமைப்பு ஆர்டிகிள் 249 படி தேசத்தின் நலன் கருதி ராஜ்யசபா அதன் 2/3 பெரும்பான்மையுடன் மாநில பட்டியல் பாடத்தில் சட்டம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கும் என்றால் இது அத்தகைய சட்டத்தை மத்திய அரசு உருவாக்கலாம். ராஜ்யசபா 3/2 பெரும்பான்மையுடன் மாநிலத்தில் இருக்க பட்டியல மாத்துங்க அப்படின்னு பாராளுமன்றத்தை அவங்க அதை பாஸ் பண்ணி பில்ல பாஸ் பண்ணி அடுத்து இது கடைசியில நமது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். அவர் ஒப்புதல் அனுப்பிவிட்டால் என்ன ஆயிடும் அப்படின்னா மாநில அதிகாரங்கள்ல இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்கா நம்ம. ஆனா என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அரசாங்கங்கள் இருக்கும் பொழுது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் போய்கொண்டிருக்கும். ஓகே, அது போல ஆர்டிகல் 252 என்ன சொல்லுதுன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அதாவது மாநில பட்டியலில் குறிப்பிட்டுள்ள சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு மத்திய அரசை கேட்டுக்கொண்டால் பாராளுமன்றம் அந்த சட்டங்களை உருவாக்குவோம். அப்ப if 2 or more states request union parliament to make a law on a particular subject mentioned in the state list, that can be useful for many states. So the parliament can make such laws. அதே போல ஆர்டிகல் 253 என்ன சொல்கிறது என்றால் நம்ம இப்ப வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான சட்டமன்ற உறவுகள். அப்ப ஆர்டிகல் 253 என்ன சொல்லுது அப்படின்னா it authorizes the constitution authorizes through article 253 that the parliament to make law for the whole or any part of India's territory for implementing any treaty, international agreement or convention with any other country or countries. அதாவது 253 சரத்துப்படி மத்திய அரசு எந்த ஒரு உடன்படிக்கையும் மற்ற நாடுகளோட ஏற்படுத்தலாம். இந்த சட்டம் வந்து கண்டிப்பா அதாவது மத்திய மாநில ஏன்னா நம்ம பார்த்தோம் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து மத்திய அரசுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ விதி 356 கீழ் ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி
அப்ப வந்து அதாவது ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பிரசிடென்ஷியல் ரூல் அப்படிம்பாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து இப்ப அவ்வளவு இல்லை. முன்னாடிலாம் பார்த்துட்டீங்கன்னா 1950ஸ்ல இருந்து 1990s வரைக்கும், அதாவது சீஃப் மினிஸ்டர் பொம்மை, அந்த பொம்மை கேஸ் ஓகே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதை நீங்க பார்த்து அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் அனைத்து மாநிலங்களுமே இந்த பிரசிடென்ஷியல் ரூல்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய மெஜாரிட்டி இருக்கும், பட் ஸ்டில் தென் ஓகே. அப்ப இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பிரசிடென்ஷியல் ரூல் இன் ஸ்டேட் under the article 356 that the union parliament makes the law over the subjects included in the list. ஸோ அப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனப்படுத்தி மாநிலங்கள் பட்டியலுள்ள அதில் உள்ள அதிகாரங்களை யூனியன் கவர்மெண்ட், அதாவது பாராளுமன்றம் சட்டங்களை உருவாக்குகிறது. அதுபோக இந்த அதிகாரங்கள் இந்த இதை தவிர ஆர்டிகல் 200 என்ன சொல்லுது அப்படின்னா, சென்ட்ரல் எக்ஸசைசஸ் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். So and through that 200 of India Constitution deals with the governor's power to assent given to the bills passed by state legislature. அதாவது மேலே குறிப்பிட்டுள்ள விதிகள் தவிர மாநிலத்தின் சட்டத்தின் மீது மையம் கட்டுப்பாட்டை செலுத்துகிறது. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநரின் அதிகாரங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 200வது பிரிவு இதை பற்றி தெளிவாக கூறுகிறது. அப்ப கவர்னர் இஸ் லிட்டரலி த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் and the state, head of the state government. அப்ப அவர் வந்து he can reserve any bill except money bill. So மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட குறிப்பிட்ட மசோதாக்களை ஆளுநர் ஒத்துக்கலாம் அல்லது அத்தகைய மசோதாக்கள் ஒப்புதல் வழங்க அல்லது நிராகரிக்க முழு அதிகாரம் இந்திய ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தென் சில விஷயங்களில் மசோதாக்கள் மாநில பட்டியலில் சேர்க்கப்படுவதற்கு இந்திய குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி தேவை. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள், பண மசோதாக்கள் மற்றும் பிற நிதி மசோதாக்கள் பரிசீலனை செய்ய குடியரசுத் தலைவர் மாநிலங்களுக்கு உத்தரவிட முடியும். அந்த ஆர்டிகல் 200 அரசியலமைப்பின்படி ஒரு மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பாமல் இருக்க ஆளுநருக்கு விருப்ப அதிகாரம் உள்ளது. டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் சொல்லுவாங்க. So this discretionary power is very significant of the governor to ensure that states' laws fall within the constitutional Indian Constitution's larger ambit. So contrary to reality, its procedure misused invariably to water down a bill legitimately passed by the state legislature. இது ஒரு குறிப்பிடத்தக்க விருப்ப ஆளுநரின் அதிகாரங்களா இருக்கின்றது, முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனால் நடைமுறையில் ஒரு சில சமயங்களில் ஒரு சில இடங்களில் இது தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இதனால வந்து என்ன ஆகுதுன்னா, சட்டமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்ட மசோதாக்கள் அப்படியே நீர்த்து போக செய்கிறது. ஸோ இந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் வந்து இட்ஸ் வெரி இன்னும் ஒரு வகையில வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில மாநில அரசாங்கங்கள் திணறி கொண்டிருக்கின்றன. ஸோ பட் இட் இஸ் அ டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கவர்னர். ஸோ அதற்கு அடுத்தது நாம்
என்ன பார்க்க போகிறோம் என்றால், மத்திய மாநில அரசுக்கு இடையான நிர்வாக உறவுகளை பற்றி பார்க்க போகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு பலமான மத்திய அரசை 162வது பிரிவின்படி மாநிலங்களுக்கான மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அப்ப என்னென்ன வழிகாட்டுதல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆர்டிகல் 256, so article 256 of the constitution entrusts that every state's executive power is to be exercised in such a manner as to ensure compliance with the laws made by the union parliament. அதாவது இந்திய அரசியலமைப்பின் 256வது பிரிவு மத்திய அந்த பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் இணங்க உறுதி செய்யும் வகையில் உள்ளது. சோ ஒவ்வொரு மாநில அரசும் பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டத்திற்கு அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணணும். அதை எதிர்க்க முடியாது. அப்ப இது இந்த ஆர்டிகல் ஆர்டிகல் 256 clearly defines. ஆர்டிகல் 257 என்ன சொல்லுதுன்னா, it empowers the union government to give necessary direction to a state for that purpose. So direct வழிகாட்டுதல் மத்திய அரசு மாநில அரசுக்கு நீங்க இப்படி செய்யுங்க, இப்படி இருங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது 257. அதாவது மாநிலத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்குவதற்கு சட்டப்பிரிவு 257 ரொம்ப தெளிவாக அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு கொடுக்கிறது. வழிகாட்டுதல் இருக்கிறது பாத்தீங்களா. It can be issued about communication relating to national or military significance. The Constitution also spells out the implications of non-compliance of the center's directions by the states. அதாவது இது சம்பந்தமான இந்த வழிமுறைகள் செய்வதற்கு தேசிய அல்லது இராணுவ முக்கியத்துவம் தொடர்பான தகவல் தொடர்பு பற்றி ரொம்ப கிளியரா இந்த வழிகாட்டுதல்களை மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்கும். சோ அப்ப இங்க மத்திய அரசின் விதிமுறைகள் மாநில அரசுகள் பின்பற்ற வேண்டும். மாநில அதே போல ஆர்டிகல் 365 Article 365 it clearly states, if a state fails to comply with the directions of the union government, மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல்களுக்கு மாநில அரசு செவிசாய்க்கவில்லை என்றால், the president can hold that the state government is unable to carry on according to the provisions of the constitution. So அரசியலமைப்பினுடைய ஷரத்துக்களுக்கு மாநில அரசு இணங்கவில்லை. ஆகவே it can be, there can be an imposition of presidential rule under Article 356. So அதாவது 365 clearly says that the Article 356 can be implemented. அதுபோல இந்த ஆர்டிகல் 352 empowering of or part of India is in danger by war or external aggression. அதாவது நம்ம நாட்டின் மீது வேற ஒரு நாடு போர் தொடுத்தால் உடனே நம்ம ஆர்டிகல் 352 மூலமாக என்ன நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொமல்கேட் பண்ணுவாங்க, ஆர் இன்டர்னல் ஆர்ம்டு ரிபெலியன். ஸோ
During such national emergency situations, the center has the executive power to direct any state regarding the manner in which the executive power is to be exercised. So, automatically, so the center has got the executive power all over the territory of India. And அது முன்னாடி சொன்னது போல the center can proclaim the president's rule under Article 356 of India's constitution if there is a breakdown of constitutional machinery in a state. அதாவது அரசியலமைப்பு சட்டங்களை ஒழுங்காக சரிவர பின்பற்றவில்லை என்றால் 356 ஆர்டிக்கலின் படி அங்கு பிரசிடென்ட்டுடைய ஆட்சி அங்கு வரும். ஸோ அப்படி வந்தால் ஸ்டேட்டினுடைய லிஸ்டில் உள்ள எந்த ஒரு இதையும் அவர்கள் மாற்றலாம். ஸோ அப்போ இங்கே president may assign specific functions to the state government or its offices to which the executive power of the union extends with some conditions or unconditionally. இது வந்து ஆர்டிக்கல் 258 கிளியரா கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் வந்து அண்ட் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ல வந்து இன்னொன்று என்னன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அண்ட் ரோல் ஆஃப் கவர்னர். இது ஒரு முக்கியமான ஒரு இது. நான் முன்னாடியே பார்த்தோமா இல்லையா, இந்த கவர்னர், இந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். அப்போ இந்த கவர்னர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா விச் இஸ் த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ the president of India appoints the governor of state. குடியரசுத் தலைவர் கவர்னரை appoint பண்றார். The governor performs functions as the agent of the center and submits periodical reports to the center. So மத்திய அரசுக்கு கவர்னர் வந்து பீரியாடிக்கலா வந்து இங்க என்ன நடக்கின்றது அப்படிங்கிறத வந்து அனுப்ப வேண்டும். ஸோ இதன் மூலமாக மத்திய அரசு மாநில அரசு மீது கட்டுப்பாடு வைத்திருக்கிறது, நிர்வாகத்தின் மீது. And the governor has exercises lot of discretionary powers. பார்த்துட்டீங்கன்னா the discretionary powers are formation of the government after the general election. ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் முடிந்து தேர்தல்கள் முடிந்து யாரை, அதாவது கிளியர் கட் மெஜாரிட்டி இருந்தால் பிரச்சனை இல்லை. அங்க கிளியர் கட் மெஜாரிட்டி இல்லை என்றால் கவர்னர் அவர் அந்த ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து நீங்கள் பொறுப்பெடுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது நமது இந்தியாவில் பல மாநிலங்களில் இது நடந்திருக்கின்றது. And also when there is no clear majority, as I told, no clear mandate to any political party in the legislature determining the timing for proving majority in legislative assemblies, he can give assent to bills or reserve bills for the President of India. Yeah. So மாநில சட்டமன்றம் இயற்றிய அந்த மசோதாக்களை தன் விருப்பப்படி அவர் அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் மூலமாக வைத்துக் கொள்ளலாம். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமலும் இருக்கலாம். Parliament can declare highways and waterways, interstate water resources and national highways. இதுவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக உறவுகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இது ஒரு முக்கியமான. என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் கேன் டிக்ளேர் highways and waterways as national highways or waterways. Article 262 deals with waters of interstate rivers and river valleys.
So Parliament can also frame the rules and regulations regarding disputes between two states or among the few states concerning water distribution. உங்களுக்கே நன்றாக தெரியும் காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ மத்திய அரசுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. வாட்டர் ஷேரிங் பிட்வீன் one state to another or one state to different states like that. ஸோ இதுவும் ஒரு மத்திய அரசினுடைய ஒரு மேலாதிக்கத்தை காட்டுகிறது. அப்புறம் முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு குழு. Article 263 of India's Constitution give power to the President to appoint interstate council to inquire about the disputes that may have arisen between the states. இரண்டு மாநிலங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து இதனுடைய power to investigate and discuss subjects in which the states or the union and states have common interest, and to make recommendations upon these subjects, and in the particular recommendation for the better coordination and action in respect of these subjects. So இந்த மாநிலங்களுக்கு இடையான குழு வந்து மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகளை தீர்வு செய்யப்படுகிறது. அதே போலதான் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஸோ இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, both the center and the states control the all India services like IAS, IPS and IFS. But எப்படி இருந்தாலும் the center has the ultimate control over these services because it's been all India services has been recruited by the Union Public Service Commission and given to for the administrative purpose to these states. So இங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த center has the ultimate control over these services, whereas state exercises immediate and relatively very less control. நிர்வாக முறையிலான உறவுகளையும் பார்க்கும் பொழுது மத்திய அரசுக்கு ஒரு அதிகமான அதிகாரங்கள் தான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. Because it is a union of states. Because the federalism is not in real in character. அதான் முன்னாடியே சொன்னது மாதிரி federalism in structure, unitary in character. இதை நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அமைப்பில் கூட்டாட்சியாக இருக்கிறது, ஆனால் குணாதிசயத்தில் ஒற்றையாட்சி தத்துவங்கள் மேலோங்கி இருக்கின்றன. அப்புறம் கடைசியாக மத்திய மாநில அரசாங்கத்திற்கு இடையான நிதி உறவுகளை பற்றி, financial relations between center and state. இதுல வந்து விதிகள் 268 இருந்து 293 வரைக்கும் பகுதி 12ல ரொம்ப ஒரு கிளியரா இந்த பினான்சியல் ரிலேஷன்ஸை பத்தி, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி உறவுகளை பற்றி தெள்ள தெளிவாக விளக்குகிறது. 265வது விதி என்ன சொல்கிறது என்றால், no tax shall be levied or collected except by the authority of law. எந்த ஒரு சட்டம் அதிகாரம் இல்லாமல் ₹1 கூட மக்களிடத்தில் நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ண கூடாது என்று கிளியரா சொல்லுது. அப்ப சட்டம்னா என்ன? பாராளுமன்றம் அதுதான் இந்த பட்ஜெட் வருது பாத்தீங்களா. So the parliament has exclusive power to levy tax on subjects. அதான்
Parliament has got exclusive subjects to levy taxes. வரிகளை விதிப்பதற்கு பாராளுமன்றத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. That is incorporated in the union list. அதான் சொன்னோம், financial powers. அது ஆட்டோமேட்டிக்கா. And the state legislature has exclusionary power to levy taxes on the state list subject. மாநில பட்டியலில் என்னென்ன அதிகாரங்கள் அங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ அதற்கு மாநிலத்திற்கு எக்ஸ்க்ளூசிவா உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்ப both union and state governments can levy taxes. மத்திய அரசும் மாநில அரசும் வரிகளை விதிக்கலாம். எப்ப கிளியரா அங்கு அவங்களுக்கு உரிய அந்த அதிகாரத்தில் விதிக்கலாம். அதுபோல கன்கரண்ட் லிஸ்ட்ல கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலும் கொடுக்கலாம். பட் த ரெசிடுவரி பவர்னு இருக்கு பாத்தீங்களா, அது அந்த டாக்ஸேஷன் லைஸ் வித் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்திற்கு தான் அது. ஸோ எங்க நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஜிஎஸ்டின்னு ஒண்ணு வந்துருக்கு பாத்தீங்களா. ஜிஎஸ்டி எத்தனாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க? 101வது அமெண்ட்மெண்ட்ல, அதாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் 101 எப்பொழுது வந்தது? 2016ஆம் ஆண்டு அது வந்தது. ஸோ அந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து நம்ம இப்ப எதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபாலோ பண்றோம். So அந்த ஜிஎஸ்டிலையும் the taxation powers were divided between the center and state. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதியை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பிரிச்சு அது கிளியரா இருந்ததுல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் த்ரூ தி 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 101வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின்படி it has clearly spells out mechanism for levy and appropriation of tax revenue between the center and states under the article 268. 268A, article 269, article 270 and article 271. ஸோ அப்ப மிக தெளிவாக இந்த 101வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 ஆண்டுல இந்த ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 101வது அமெண்ட்மெண்ட் ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா, இட் ஹாஸ் ரீப்ளேஸ்ட் வேரியஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டாக்ஸஸ். இட் ஹாஸ் ரீப்ளேஸ்ட் வேரியஸ் சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, such as excise duty, service tax, சேவை வரி, சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி, என்ட்ரி டாக்ஸ் நுழைவு வரி, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் எக்ஸெட்ரா, அதாவது கேளிக்கை வரி போன்றவற்றில் கிளியரா அவங்க and uniform good and service tax for the whole country. உங்களுக்கே தெரியும், யூனிஃபார்ம் எல்லா டெரிட்டரியில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இட் இஸ் ஒரே மாதிரியான டாக்ஸ். தென் grant in aid. Besides sharing the tax revenue with the states, the center gives grant in aid to the needy states for its resources. மாநிலங்களுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்கிறது. ஆர்டிகல் 275வது விதியின்படி the Indian Constitution empowers the Parliament in this regard. So the grant in aid கொடுக்கிறதுக்கு ஆர்டிகல் 275 வழிவகுக்கிறது. Under the article 282, 282வது
விதியின்படி, சரத்தின்படி both the center and state can make grants for any public purpose. மத்திய அரசும் மாநில அரசும் கொடுத்தொகை கொடுக்கலாம் for the public purpose, பொது. And the center gives discretionary grants to states under the category also public purpose. Center also gives. So இந்த 282வது விதியின் பிரகாரம் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு பொது விவகாரங்களுக்காண்டி பொது குறிக்கோளுக்காண்டி பணம் ஒரு ஃபண்டை கொடுக்கலாம். அதுபோல சென்டர் கிவ்ஸ் டிஸ்கிரிஷனரி கிராண்ட், ஒரு விருப்ப ஒரு நிதி வந்து ஸ்டேட்டுக்கு வந்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது நிதி உறவுகள்ல பார்த்தோம்னா ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ கமிஷன்னாலே என்ன அப்படின்னா ஆணையம். கமிஷன்னா ஆணையம் சொல்லுவோம். அப்ப நிதி ஆணையம். இந்த நிதி ஆணையம் இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இட்ஸ் நாட் அ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி such as Niti Aayog. So Finance Commission is a constitutional body created to suggest center-state financial relations. எப்படி ஒரு மத்திய மாநில நிதி உறவுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனை நிதி ஆணையத்தை உருவாக்குனாங்க. And that is the recommendation of distributing tax revenues between the union and states. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எவ்வாறு இந்த வரிகளை பகிர்ந்து கொடுப்பது என்பதை பத்தி அவங்க சொல்றாங்க. So Article 280 of India's Constitution empowers the President of India to appoint Finance Commission to make recommendations on the following. Okay, இப்ப 280வது சரத்தின்படி குடியரசுத் தலைவர் நிதி ஆணையத்தை தோற்றுவிக்கலாம். என்ன? ஒன்று, the distribution of net profits of taxes between the center and states. Distribution of net proceeds of taxes. வரி வருது பார்த்தீங்களா, அதை பகிர்ந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்படி பகிர்வு, நெட் ப்ராசஸ் ஆஃப் டாக்ஸ். And ரெண்டாவது, principles that govern the grant in aid of the revenues of the states out of the consolidated fund. தொகுப்பு நிதின்னு சொல்லுவாங்க, இந்திய தொகுப்பு நிதி, consolidated fund. அது எந்த அளவுக்கு இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா நீத்தி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது ஒரு தேசிய நிறுவனம் இந்தியாவை மாற்றுவதற்காக. இதுக்கு முன்னாடி இந்த நீத்தி ஆயோக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா பிளானிங் கமிஷன். ஸோ அந்த பிளானிங் கமிஷனை மாற்றி தான் இப்போ அதுக்கு பதிலாகத்தான் நித்தி ஆயோக் வருது. இப்போ இதுவுமே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான இந்த நிதி உறவுகள் சம்பந்தப்பட்ட இதை இந்த நித்தி ஆயோக் குறிப்பிடுது. When the union governments earlier it scrapped the planning commission and established the Niti Aayog in its place with the cabinet resolution in 2014. So அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஃபைனான்ஸ் கமிஷன்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நித்தி ஆயோக் அப்படி கிடையாது. நித்தி ஆயோக் it is the resolution of the cabinet of the center. மத்திய அரசினுடைய கேபினட் எல்லாரும் கூடி விவாதித்து நித்தி ஆயோக் என்ற ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும் 2014 இந்த மத்திய தற்சமயம் இருக்கும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா,
to evolve a vision of national development, தேசிய முன்னேற்றம். So strategies with the active involvement of states. So you need to create a strategy. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கிரியேட் பண்ணி ஸ்டேட்ஸை வந்து ரொம்ப இன்வால்வ்டா கொண்டு வரணும். இட்ஸ் இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது தான். இப்போ எல்லா ஸ்டேட்டுமே வந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் அனைத்து மாநிலங்களும் ரொம்ப ஒரு ஆக்டிவா செயல்படணும் அப்படிங்கிற நோக்கம்தான் இந்த நித்தி ஆயோக்கினுடைய நோக்கம். அது மட்டும் இல்ல, டு ப்ரமோட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் த்ரூ பிளான்டு சப்போர்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் மெக்கானிசம், பல வழிமுறைகளையும் பல முன்னெடுப்புகளையும் கொண்டு வர்றாங்க. எதுக்கு அப்படின்னா ஓவரால் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட் ஃபார் ஆல். எப்படி அப்படின்னா டு ப்ரமோட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு ஃபெடரலிசம் பார்த்துட்டு இருந்தோமா இல்லையா? அதாவது கூட்டாட்சி, கூட்டுறவு கூட்டாட்சி. அப்ப இந்த கூட்டாட்சி எப்படி இருக்கணும்னா எல்லாரோட சேர்ந்து, எல்லா மாநிலத்தவங்களோட சேர்ந்து வர வேண்டும். தனியா இட்ஸ் நாட் அ டாப் டவுன் அப்ரோச். மேலிருந்து மேல ஒண்ணு எடுத்துட்டு கீழே எல்லா ஸ்டேட்டுக்கும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இதை வந்து கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த நித்தி ஆயோக் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் இதனுடைய குறிக்கோள் மோர் ஆஃப் அ பாட்டம் அப் அப்ரோச். அது கீழ் உள்ள என்னென்ன யார் யார் என்னென்ன தேவை, அந்த தேவைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து அதை வந்து நித்தி ஆயோக்கு சமர்ப்பித்து அவைகளை பரிசீலித்து முக்கியமானவற்றுக்கு தீர்வு காண்பது. ஸோ அப்ப இதனுடைய மெக்கானிசமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருக்கு. எப்படின்னா ஃப்ரம் டாப் டவுன் அப்ரோச் டு பாட்டம் அப் அப்ரோச், கீழிருந்து மேலா. ஸோ இது எப்படி வருதுன்னா தட் இஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி. So by promoting the involvement of states in the economic policy making process, so பொருளாதார கொள்கைகளை உருவாக்கும் இந்த முறைகளை எல்லாருமே இந்த தேர்ந்தெடுக்கணும். இது வந்து மத்திய அரசினுடைய இது மட்டும் கிடையாது. அப்ப இதனுடைய குறிக்கோளே வந்து கம்ப்ளீட்டா கொஞ்சம் ஒரு இன்க்ளூசிவா இருக்கிற மாதிரி இருக்கின்றது. இப்ப இந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராதர் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுதே இதை வந்து ஒரு கமிட்டி ஆரம்பிச்சாங்க 2000 இருந்து. ஸோ அது அப்பொழுது இருந்தே ஆரம்பித்து 2016 வந்து நம்மளுக்கு அது வந்து. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தா நமது இந்திய அரசியல் அமைப்பில் வந்து ஃபெடரல் என்ற ஒரு வார்த்தையே குறிப்பிடவில்லை. ஆனால் ஃபெடரலிசம் இயங்குகிறது. எப்படி இயங்குகிறது என்றால், இந்திய அரசியல் அமைப்பில் அதிகாரங்கள் பங்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர், ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் ரெசிடுவரி பவர்ஸ். மத்திய அதிகாரங்கள், மாநில அதிகாரங்கள், பொது அதிகாரங்கள், எஞ்சிய அதிகாரங்கள் என்று 4 வகைகளில் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ மத்திய அதிகாரம் பார்க்கும் பொழுது அதற்கு அதிகமாக இருக்கிறது. அதனாலேயே வந்து நம்ம பார்த்தோம் அல்லவா, சட்டம், நிதி மற்றும் நிர்வாகம் ஆகியவற்றின் மீதான கட்டுப்பாடு, மாநில சட்டத்தின் மீதான கட்டுப்பாடு மற்றும் மேலாதிக்கம் மேலோங்கித்தான் இருக்கிறது. ஆகவேதான்
இந்த நமது அரசியல் வல்லுநர்கள் என்ற என்ன அந்த நித்தி ஆயோக், அதாவது பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறத வந்து ஒரு சில வல்லுநர்கள் மிக தெளிவாக விளக்குகிறார். ஆனா நமது அரசியல் அமைப்பில் மிக மிக தெளிவாக அதிகாரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஈவன் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தும் சில அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற அதிகாரங்களும் அது மத்திய அரசிற்கு எடுக்கப்பட்டிருக்கின்றன. ரெசிடரி பவர்ஸினுடைய அதிகாரங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா மத்திய அரசுக்கு போய் இருக்கின்றன. அப்ப இங்கு ஃபெடரலிசம் என்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரலிசம் இன் ஸ்ட்ரக்சர், யூனிட்டரி இன் கேரக்டர் என்று நமது அரசியல் அமைப்பில். ஏன்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இட்ஸ் a union of states. இது இட்ஸ் நாட் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட்ஸ் டு ஃபார்ம் அ ஃபெடரல். அதனாலதான் நாங்க ஃபெடரல் என்ற வார்த்தை வைக்கவில்லை. ஈவன் இந்த பிரியாம்பிள்ல வந்து சோசியலிசம் போன்றவைகள் வந்து உள்ள கொண்டு வரப்பட்டாலும் இந்த ஃபெடரலிசம் என்ற வார்த்தை எங்குமே நாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்தியா இஸ் அ ஃபெடரல் கண்ட்ரி. தேங்க்யூ.